ஓ ஈஸ்வரா குருதேவா ஓ ஈஸ்வரா குருதேவா ஓ ஈஸ்வரா குருதேவா. ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று நாம் நமது உயிரைத்தான் வேண்டுகின்றோம். நான் தான் அவன், அவன்தான் நான் என்ற நிலையில் இந்த உடல் என்பது உயிரால் உருவாக்கப்பட்டது என்பதை உணர்ந்து, இந்த உடல் உயிருக்கு சொந்தமானது, ஆனால் இந்த உயிர்தான் நமக்கு சொந்தமானது என்ற நிலையில் அவன்தான் நான், நான் தான் அவன் என்ற நிலையில் உயிரோடு ஒன்றி ஈஸ்வரா என்று அவனுடன் ஐக்கியமாகி அந்த ஈசன் கடவுள் வெளியிலே இல்லை, நமக்குள்ளே தான் இருக்கின்றான். நமக்குள் நெருப்பாக ஜோதியாக நம்மை இயக்கிக் கொண்டிருக்கின்றான் என்பதை உணர்ந்து உயிர் இருளை நீக்கி ஒளியின் தன்மையாக அந்த அறிவாக நம்மை இயக்குவது போன்று நாமும் அவனுடன் அவன் வேறல்ல நாம் வேறல்ல என்ற நிலையில் இரண்டர கலந்து அவன் இருளை அகற்றுவது போன்று நாமும் ஈசனோடு ஒன்றி ஒளியின் தன்மையாக நாம் என்றுமே நாம் பிரகாசிப்போம். இப்பொழுது அவரவர்கள் தாய் தந்தையரை நினைவு கொண்டு வந்து அகஸ்தியமா மகரிஷிகளின் அருள்சக்தியும் துருவ மகரிஷிகளின் அருள்சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் எங்கள் தாய் தந்தையர் பெற அருள்வாய் ஈஸ்வரன். எங்கள் தாய் தந்தையர் தெய்வ சக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையரின் அருளாசி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா குருதேவா. தாய் தந்தையின் அருளால் குருவின் அருளாசியும் குரு அருளால் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் அருள் சக்தியும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் அருள் சக்தியால் எல்லா மாமகரிஷிகளின் அருள் சக்தியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. நமது உயிரை தசரத சக்கரவர்த்தி என்று வால்மீகி குறிப்பிட்டிருந்தாலும் அந்த தசரத சக்கரவர்த்திக்கு பிரம்மகுருவாக இருப்பது வசிஷ்டர். வசிஷ்டர் என்றால் கவர்ந்து கொண்ட சக்தி என்று பொருள். நாம் இப்பொழுது அமர்ந்து தியானிக்கும் இந்த நிலையில் நாம் கவர்ந்து கொள்ள வேண்டிய சக்தி அகஸ்தியன் துருவனாகி துருவ மகர்ஷியாகி துருவ நட்சத்திரமாகி அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் பேரருள் பேரொளியையும் அவனை பின்பற்றி சென்ற 30 முக்கோடி தேவாதி தேவர்களின் அந்த அருள் சக்திகளும் விண்ணிலிருந்து வந்து கொண்டிருப்பதையும் அவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்தில் வெளிப்படுத்திய
இந்த காட்டிலே மறைந்துள்ள அந்த உயர்ந்த சக்திகளையும் கவரும் விதமாகத்தான் நாம் இந்த தியானத்தில் கூடியுள்ளோம். ஆக கவர்ந்து கொண்ட சக்தி என்பது நாம் இச்சைப்பட வேண்டும், ஆசைப்பட வேண்டும், அந்த ஏக்கம் இருக்க வேண்டும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டு ஏங்கி அந்த சக்திகளை பெறுதல் வேண்டும். ஆகையினால்தான் இந்த தியானமே உணர்வோடு கூடிய தியானம் என்று சொல்வது. உணர்வுடன் கூடிய என்றால் ஒரு வேப்ப மரத்தினுடைய அந்த பூவின் நறுமணத்தையோ இலையின் நறுமணத்தையோ நாம் நுகர்ந்தோம் என்றால் அந்த கசப்பின் மனம் நமக்குள் அந்த உணவின் உணர்ச்சிகளாக தூண்டும். ஒரு ரோஜா பூவை நுகர்ந்தோம் என்றால் அந்த நறுமணம் ஆகாகா என்று அந்த உணர்வின் இயக்கமாக நமக்குள் உணர்ச்சிகளை தூண்டும். அதுபோன்றுதான் ஞானகுரு அவர்கள் நமக்கு அகஸ்தியரை பற்றியும் அவர் துருவ நட்சத்திரமான நிலைகளை பற்றியும் அவரை பின்பற்றி சென்ற ஏனைய ரிஷிகளை பற்றியும் அவர்கள் ஒவ்வொரு ஞானிகள் வாழ்ந்த காலத்தில் எவ்வாறெல்லாம் ஞானங்களை பெற்றார்கள், சக்திகளை பெற்றார்கள், தீமையிலிருந்து விடுபட்டார்கள், உணர்வினை ஒளியாக மாற்றி இன்று பேரருள் பேரொளியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்வின் ஒளிகளாக பரப்பி வைத்துள்ளார்கள். நமக்குள்ளும் பதிவு செய்து வைத்துள்ளார்கள். நாமும் பதிவு செய்து வைத்துள்ளோம். ரோஜாப்பூவின் நறுமணத்தை நாம் நுகர்வது போன்று அதை நாம் ஆசைப்பட்டு அந்த நறுமணத்தை நுகர்ந்து ஆகாகா என்று மகிழ்ச்சி உறுவது போன்று வசிஷ்டர் நாம் அந்த மகரிஷிகள் ஞானிகள் வெளிப்படுத்தக்கூடிய சக்திகளை பெற வேண்டும் என்று நாம் ஆசையுடன் ஏங்கி தியானிப்போம். பல காலங்களாக அவர்கள் வெளிப்படுத்திய உணர்வலைகளும் நமக்கு முன் பரவி கொண்டுள்ளது. அதேபோல் இன்றும் இப்பொழுதும் இந்த நொடி பொழுதும் துருவ நட்சத்திரத்திலிருந்தும் சப்தரிஷி மண்டலங்களிலிருந்தும் இந்த நொடியில் அவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அலைக்கற்றைகளும் வந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நாம் ஒருவரை நினைத்து பார்க்கப்படும் பொழுது நம் அருகிலே இல்லை என்றால் அவர் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருப்பார், ஏது செய்து கொண்டிருப்பார் என்று நினைப்பது போன்று விண்ணிலே அங்கமாக சுழண்டு கொண்டிருக்கும் ஞான குருவும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரும் அவரை போன்று ஏனைய ரிஷிகளும் இந்த நிமிடம் இந்த நொடி என்ன செய்து கொண்டிருப்பார்கள் என்ற நிலையில் அவர்களுடைய வழித்தொடராக நாம் சிஷியர்களாக இருக்கக்கூடிய நாம் அவர்கள் தங்களுக்குள் விளைய வைத்த சக்தி வாய்ந்த உணர்வுகளை நாம் எந்த சக்திகளை எல்லாம் பெற வேண்டும் என்று அவர்கள் சதா சர்வகாலமும் நமக்காக அலைகளை பாய்ச்சிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நமக்காக அந்த அலைகளை பாய்ச்சிக் கொண்டிருக்கும் அந்த ஞானிகளின்பால் நம் நினைவை செலுத்துவோம். நாம் நினைக்க மறந்தாலும் நாம் என்ன மறந்தாலும் அவர்கள் நம்மை எண்ணிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திற்கும் ஏற்றால் போல் நமக்குள் எத்தனையோ ஞானத்தின் வழித்தொடரை அந்த சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி அந்த சக்தியை நாம் பெற வேண்டும் என்று நமக்காக அந்த அலைகளை நேரம் காலம் பார்த்து பக்குவமான நிலைகளில் ஒரு விவசாயி தான் நிலத்திலே ஊன்றிய பயிர்களை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து மகசூல் எடுக்க விரும்புவது போன்று ஞான குருவும் சரி, மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரும் சரி, மற்ற ரிஷிகளும் சரி, நாமெல்லாம் அந்த உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று வெகு ஆவலுடன் நமக்கு அந்த சக்திகளை கொடுத்து கொண்டுள்ளார்கள். ஆகவே நாம் அந்த உணர்வோடு அவர்களை நாம் அணுகுவோம். கண்ணின் நினைவை துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா.
இப்பொழுது கண்களை மூடி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணிலிருந்து நினைவை செலுத்தியதை உயிரிலிருந்து நினைவை செலுத்தி நாம் ஏங்கி அதை சுவாசிப்போம். ஈஸ்வரப்பற்றவர்கள் இவ்வாறு எண்ணும் நிலையை சில உதாரணங்களில் வெளிப்படுத்தியுள்ளார்கள். அதிலே ஒன்று காண்டீப முனிவர் என்பவர். காண்டீப முனிவருடைய அந்த செயல் எவ்வாறு என்றால், அந்த காண்டீபத்தினுடைய நாணை ஏற்றி அந்த வில் மேல் நோக்கி குறிபார்த்து இருப்பது போன்று, இங்கே காண்டீபம் என்று சொல்வது நம்முடைய நினைவுகள். அதில் நாணை ஏற்றுவது என்றால் நான் என்றால் 3 சுழி நானாக இருந்தாலும் இங்கே நான் உயிர். உயிர் வழி சுவாசம் என்பது அதுதான். நாம் அந்த நாணை ஏற்றி, அதாவது சிவன் நெற்றிக்கண்ணை திறந்தால் சுட்டு பொசுக்கி விடுவான் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். இமயமலைக்கு சென்று தபசு இருந்தார்கள் ஞானிகள் என்றும் சொல்லியுள்ளார்கள். ஆக 2 இமைகளுக்கு மத்தியில் நாம் தவம் இயற்ற வேண்டும் என்பதை அவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்கள். அதே போன்று கோவர்த்தனகிரியை உடையாக பிடித்தான் கோபாலன் என்று, இங்கே கோபாலன் என்று சொல்வது கோ என்றால் பெரிய, பாலன் என்றால் இளமையான. இந்த உடலுக்குள் மிகப்பெரிய இளமையான அழியாத சக்தி நமது உயிர்தான். ஆக அவன் சுட்டு விரலை கொண்டு கோவர்த்தனகிரியை மலையாக தூக்கி பிடிக்கின்றான், பசுக்களை எல்லாம் காக்கின்றான் என்றால் இந்த உயிர்தான் இந்த உடலை, இதற்குள் இருக்கக்கூடிய சகல உயிரணுக்களையும் உருவாக்கியது. ஆக விண்ணை நோக்கி விண்ணினுடைய ஆற்றலை எடுத்து அதையே சக்தியாக கொடுத்து இந்த உயிரணுக்களை தன் உயிரை போன்றே ஒளியான அணுக்களாக உருப்பெறச் செய்யும் நிலைதான் கோவர்த்தனகிரி. மலையை குடையாக பிடித்து பசுக்களை காத்தான் கோபாலன் என்று உயிரின் நிலைகளை ஈஸ்வரப்பட்டவர் உணர்த்தி நமக்கு இந்த உண்மைகளை வழிகாட்டியுள்ளார்கள். ஆகவே நம்முடைய சுவாசம் என்பது மேல் நோக்கிய சுவாசமாக இருக்க வேண்டும், உயிர் வழி சுவாசமாக இருக்க வேண்டும். ஒரு காண்டிபத்திலே நாணை இழுத்து அதில் வில்லை பொருத்தி நாம் எய்தம் என்றால் அந்த இலக்கை அடைவது போன்று நம் அகக்கண்ணின் நினைவுகள் அந்த அம்பு வீரியமாக இலக்கை நோக்கி சீறி பாய்வது போன்று நம் நினைவுகள், அதாவது உயிரோடு ஒன்றி, அதற்குத்தான் இத்தனை உதாரணங்களையும் ஈஸ்வரப்பற்று நமக்கு ரத்தின சுருக்கமாக சுட்டிக்காட்டுள்ளார்கள். அந்த காண்டீப முனிவர் வழி வந்தவரும் ஐயப்பன் என்று அவரும் சரண கோஷத்தை சரணம் ஐயப்பா என்று வெளிப்படுத்தக்கூடிய நிலை. இங்கே சரணம் ஐயப்பா என்றால் இந்த உயிருக்குள் நீ சரணடைந்து விடு என்றால், அந்த காண்டீப முனிவர் தான் ஐயப்பனுக்குள் நின்று செயல்பட்டவர். நம் உயிரோடு ஒன்றி அவன் வேறல்ல நாம் வேறல்ல என்று முழுமையாக அவனுடன் 2 கலந்து, இங்கே வெறும் பக்தியிலே சரணடைவதல்ல, உயிரின் இயக்கமாக அது எவ்வாறு ஒளியின் தன்மையாக பிரகாசிக்கின்றது, அந்த ஒளியின் தன்மையாக நாமும் ஆக வேண்டும் என்று அதைத்தான் நாம் ஆசைப்பட வேண்டும், அதைத்தான் நாம் வளர்த்திட வேண்டும். அதற்குத்தான் அவர் சரண கோஷத்தை வெளிப்படுத்தி சென்றார். அதை நாம் நமது குரு வழியில் ஈஸ்வரா என்று அந்த நாதத்தை எழுப்புகின்றோம். ஆக ஒவ்வொரு ஞானியும் அக்காலகட்டத்தில் அவர்கள் இந்த உயிரின் இயக்கங்களை அவர்கள் உணர்ந்ததைத்தான் அக்கால மக்களுக்கு அதை வெளிப்படுத்தி சென்றார்கள். ஈஸ்வரப்பற்று அதையெல்லாம் நமக்கு அந்தந்த ஞானிகள் உணர்வை நாம் பெற்று அவர்கள் எவ்வாறு விண்ணுலக ஆற்றலை பெற்றார்கள், ஆற்றல் மிக்க சக்திகளை வளர்த்தார்கள், அதை பெறக்கூடிய வழிமுறை என்ன என்பதை எத்தனையோ வகைகளில் நாமும் தெளிவாக அதை உணர்ந்து, ஏனென்றால் இந்த உணர்வுடன் கூடிய தியானம் என்றால் அப்பொழுதுதான் நம்முடைய கண்ணின் நினைவும் சரி, உயிரின் நினைவுகளும் சரி,
உயிரோடு ஒன்றக்கூடிய நிலைகளும் சரி, உயிர் வேறல்ல நாம் வேறல்ல என்ற நிலைகளை, அந்த ஐக்கியமாகும் உணர்வுகள், அந்த ஐக்கியமாகும் நிலைகள் தான் நாம் இந்த உடலை உருவாக்கிய அணுக்களையும் உயிரோடு ஒன்றை செய்ய முடியும், ஒளியின் தன்மையாக பிரகாசிக்க செய்ய முடியும். என்றால் நாம் மகா சிவன் ராத்திரியாக உயிர் ஒளியாக இருந்தாலும் இந்த உடலுக்குள் தான் அது அடைபட்டிருக்கின்றது. உருவாக்கிய அணுக்கள் அனைத்துமே இருள் சூழ்ந்த நிலையாகத்தான் இருக்கின்றது. அதை நாம் மெய்ஞான விழிப்பு என்ற நிலையாக நெற்றிக் கண்ணை திறந்து விண்ணினுடைய ஆற்றலை பெற்று இந்த உயிரின் ஈர்ப்பில் இந்த உடல் உருவாக்கிய அணுக்களை, அதைத்தான் நாம் இந்த உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அந்த சக்தி பெற வேண்டும் என்று நாம் தியானிக்கப் போகின்றோம். அதை அனைத்துமே மெய்ஞான விழிப்பாக, ஜோதி நிலையாக, பேரருள் பேரொழியாக மாற்றும் நிலையாக நாம் தியானிப்போம். அதனால்தான் நமது குரு, நீங்கள் ஆசைப்பட்டு இச்சைப்பட்டு ஏங்கி தியானியுங்கள், கவர்ந்து கொண்ட சக்தி மகரிஷி ஞானியுடைய சக்தியாக இருக்க வேண்டும், துருவ நட்சத்திரத்தின் சக்தியாக இருக்க வேண்டும், சப்தரிஷி மண்டலங்களுடைய சக்தியாக இருக்க வேண்டும். ஒரு காந்தம் எவ்வாறு இரும்பை கவர்கின்றதோ இதுபோன்று நம் உயிரில் இருக்கக்கூடிய காந்தத்தால் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை நாம் கவர்ந்திடும் விதமாக நம்முடைய நினைவாற்றலை செலுத்த வேண்டும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்த நாளங்களிலே கலந்து, எங்கள் இரத்த நாளங்கள் முழுவதும் படர்ந்து, அதிலுள்ள ஜீவணுக்களும் ஜீவான்மாக்களும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. கோள்களுடைய சுழற்சி முறை, பிரபஞ்சத்தினுடைய சுழற்சி முறை, இவையெல்லாம் சுழிக்காற்று, இவையெல்லாம் பார்த்தோம் என்றால் ஒரு பக்கம் சுழன்று மையத்திலே ஈர்ப்பு ஆகும். அதை போன்று நாமும் என்றால் ஞானகுரு உபதேச வாயிலாக கொடுக்கப்படும் பொழுது உயிர்வழி சுவாசம் என்று நினைவினை துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தி, துருவ நட்சத்திரத்தோடு ஒன்றி, அந்த துருவ நட்சத்திரத்தோடு மோதி, அது உமிழ்த்தும் நீல நேர ஒளிக்கற்றைகளை, என்றால் நமது உயிரிலே காந்தம் இருப்பதால் அதனுடன் நம் நினைவாற்றல் மோதும் பொழுது ஓ இம் நமது உயிரில் உள்ள காந்த சக்தி அதை இழுத்து நம் ஈர்ப்பிற்கு கொண்டு வருகின்றது, புருவ மத்தியிலே மோதுகின்றது. நம் உயிருக்கும் துருவ நட்சத்திரத்திற்கும் நேரடி தொடர்பு ஏற்படுகின்றது. ஆனால் குரு நமக்கு வாக்காக கொடுக்கப்படும் பொழுது உங்களை இந்த உபதேச வாயிலாக துருவ நட்சத்திரத்திற்கே அழைத்துச் செல்கின்றேன், அழைத்துச் சென்றேன் என்று பலமுறை நமக்கு உணர்த்தி உள்ளார்கள். அது அவர் வாக்கின்படி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை உயிர்வழி கவரப்படும் பொழுது புருவ மத்தியிலே அந்த உணர்வின் ஒளிக்கற்றைகள் மோதுகின்றது. புருவ மத்தியிலே நாம் கவர்ந்த அந்த துருவ நட்சத்திரத்தின் ஒளிக்கற்றைகளை கண்ணின் நினைவு கொண்டு உடலுக்குள் செலுத்த வேண்டும். ஞானகுரு அதை சொல்லப்படும் பொழுது வட்டமாக, ஒரு வட்டமாக உடலுக்குள் சுழற்றுங்கள். ஒரு வட்டமாக என்றால் உயிரிலிருந்து நினைவு துருவ நட்சத்திரத்தின்பால் செல்வதும், துருவ நட்சத்திரத்தின் உணவை கவர்ந்து மீண்டும் புருவ மத்தி வழியாக கொண்டாந்து கண்ணின் நினைவு கொண்டு நம் உடலில் இருக்கக்கூடிய இரத்தங்கள் முழுவதும் செலுத்தி மீண்டும் புருவ மத்தியை கொண்டு வந்து மீண்டும் துருவ நட்சத்திரம், இப்படி ஒரு வட்டம் போல அலை அலையாக ஒரு அருள் வட்டமாக தியானிக்கும்படி சொல்லி இருக்கின்றார்கள்.
துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை இவ்வாறு நாம் இரத்த நாளங்களிலே கலக்க செய்ய வேண்டும். அதில் இருக்கக்கூடிய ஜீவான்மாக்கள் ஜீவனுக்கள் பெறச் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்தமென்றால் துருவ நட்சத்திரம் அந்த ஒளிக்கட்டையில் கலந்த உணர்வு அலைகள் உயிர்வழி மோதினாலும் நமது ஆன்மாவாக மாறி அந்த உணர்வலைகள் உள்முகமாக நம் இரத்தங்களிலே செலுத்தப்படும் பொழுது அந்த இரத்தங்களிலே அந்த உணர்வலைகள் புது உணர்வுகளாக ஊர்ந்து செல்லுகின்றது, படர்கின்றது, பாய்ச்சப்படுகின்றது. அதே போன்று அந்த ஜீவ அணுக்களிலும் ஜீவான்மாக்களிலும் படர்கின்றது. அதே உணர்வு கலந்ததாக நம் மூச்சும் வெளிப்படுத்துகின்றது. ஆக துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய அலைகளை நாம் நம் இரத்த நாளங்களில் செலுத்தி உடல் முழுவதும் பரவை செய்து இந்த காட்டிலும் நாம் பரவை செய்கின்றோம். அதைத்தான் அங்கே அருள் வட்டமாக வட்ட வட்டமாக தியானியங்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இதைத்தான் இங்கே குண்டலினி மற்றவர்கள் சொல்லப்படும் பொழுது வெறும் மூச்சுக்காற்றை இழுத்து ஒரு பக்கமாக அடைத்து ஒரு பக்கமாக திறந்து விடுவதாக சொல்லுவார்கள். நாம் மூச்சுக்காற்றை இழுக்கவில்லை. நம் நினைவு கொண்டு குருநாதர் பதிவு செய்த துருவ நட்சத்திரத்தின் நினைவு கொண்டு அந்த உணர்வுடன் ரேடியோ அலைகள் போன்று அதை இழுக்கின்றோம், கவர்கின்றோம், நம் உடலுக்குள் அதை பாய்ச்சுகின்றோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளிலும் படர்ந்து அந்த உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. பூர்வ மத்தியிலிருந்து இவ்வாறு நினைவுகள் சென்றால் நம்முடைய சுவாசமும் சீராகும், சுவாசமும் அமைதியாக இருக்கும். ஈஸ்வரப்பற்று உபதேசத்தில் கொடுத்தது போன்று நாம் உள் இழுக்கும் சுவாசத்தை காட்டிலும் நம்மிடமிருந்து வெளிப்படக்கூடிய சுவாசம் புனிதம் பெற்ற உயர் சக்தி கொண்ட துருவ நட்சத்திரத்தினுடைய அலையாக இருக்கும். இந்த சுவாசத்தையும் நாம் உணர முடியும். நாம் இப்பொழுது தியானம் செய்யும் பொழுது நம் உடல் உறுப்புகள் மட்டும் அந்த சக்தி பெறுவதல்ல, நாம் இருக்கும் இடத்திலும் இந்த காட்டிலும் அது படர்கின்றது. அதை இப்பொழுது உணரலாம். நமது ஆன்மாவிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி வெளிச்சமாக நமக்கு முன் பரவுவதையும் காணலாம். ஒரு சிலருடைய உடலில் இருந்து பளீர் என்று வெளிச்சங்களும் படரலாம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் சிறுகுடல் பெருங்குடல் முழுவதும் படர்ந்து சிறுகுடல் பெருகுடலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா.
துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் கணையங்கள் முழுவதும் படர்ந்து கணையங்களை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் கல்லீரல் மண்ணீரல் முழுவதும் படர்ந்து கல்லீரலையும் மண்ணீரலையும் உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் நுரையீரல் முழுவதும் படர்ந்து நுரையீரலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் சிறுநீரகங்கள் முழுவதும் படர்ந்து சிறுநீரகங்களை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா.
துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தி என்பது அகண்ட அண்டத்தில் இருந்து வரும் எத்தகைய கொடிய நஞ்சாக இருந்தாலும் அதையெல்லாம் ஒடுங்கச் செய்து அதையே தனக்கு உணவாக எடுத்து ஒளி கற்றைகளாக ஒளி கதிர்களாக உமிழ்த்திக் கொண்டிருக்கின்றது. அந்த நஞ்சினை ஜீரணிக்கும் சக்தி பெற்றது, நஞ்சையே ஒளியாக மாற்றும் திறன் பெற்றது. அந்த சக்திகளைத்தான் நாம் இப்பொழுது தியானத்தின் மூலம் கவர்கின்றோம், நுகர்கின்றோம், சுவாசிக்கின்றோம். அந்த சக்திகளை நாம் இந்த உயிரால் உருவாக்கப்பட்ட இந்த உடலான சிவத்திற்கு ஆராதனை செய்கின்றோம், அபிஷேகம் செய்கின்றோம். அந்த உணர்வுகளை எல்லாம் உயிரோடு ஒன்றும்படி செய்கின்றோம். காரணம், முதலிலே உயிர் விண்ணிலே தோன்றி பூமிக்குள் விஜயம் செய்து தாவரின சத்தை கவர்ந்து புழுவாக உதித்ததிலிருந்து எத்தனையோ பல கோடி சரீரங்கள் எடுத்திருந்தாலும் ஒவ்வொன்றிலும் அதில் விஷத்தன்மைகள் உண்டு. விஷத்தன்மைகளை வடிகட்டி விஷத்தன்மைகளை வடிகட்டக்கூடிய சக்தி வாய்ந்த உறுப்புகள் கொண்டுதான் மனிதனாக இந்த உயிர் நம்மை உருவாக்கியுள்ளது. அதான் ஆறாவது அறிவு என்று சொல்வது. நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்திருக்கும் நஞ்சினை அது எவ்வாறு கழிக்கின்றதோ, நல்ல உணர்வின் சத்தை உடலாக மாற்றுகின்றதோ, அத்தகைய ஆற்றல் பெற்ற மனிதனாக இருந்தாலும் இப்பொழுது நாம் எண்ணத்தால், நினைவால், உணர்வால் நுகரக்கூடிய பெரிதொரு தீமையின் நிலைகள் நஞ்சின் தன்மைகளாக வருவதை நாம் இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு கொண்டு நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு இவ்வாறு பாய்ச்சினோம் என்றால், இந்த ஆறாவது அறிவு எவ்வாறு நஞ்சினை வடிகட்டுகின்றதோ, இதை போன்று 7வது நிலையாக சப்த ரிஷி நம்முடைய சுவாசத்திற்குள் வரும், நம்முடைய ஈர்ப்புக்குள் வரும் நஞ்சினை வடிகட்டும் சக்தியாக வடிகட்டி ஒரு குளவி புழுவின் மீது விஷத்தை பாய்ச்சி விஷத்தின் தாக்குதல் தாங்காது புழுவினுடைய உயிர் அந்த விஷத்தை ஏற்று அதனுடைய உடல் கருகி அதில் அடைபட்ட உயிர் குளவினுடைய நினைவாகவே குளவியின் ரூபமாக ஆவது போன்று துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி உணர்வுகளை, அந்த சக்திகளை நாம் உயிர்வலை சுவாசித்து துருவ நட்சத்திரத்தின் உணர்வை கொண்டு நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களை நாம் தீண்டினால், குளவி தீண்டி புழு குளவியாக மாறியது போன்று இந்த உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களும் துருவ நட்சத்திரத்தை போன்று ஒளியின் அணுக்களாக பிரகாசிக்க தொடங்கும். ஆக அத்தகைய பருவத்தைத்தான் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் நமக்கு ஏற்படுத்துகின்றார் என்று குரு விஷயத்தையே ஒளியாக மாற்றும் அந்த பருவத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றார். ஆக அந்த குரு துணை கொண்டுதான் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை நாம் சுவாசிக்கின்றோம், நுகர்கின்றோம், கவர்கின்றோம். நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு அதை பாய்ச்சுகின்றோம். ஆக அந்த உணர்வோடு நாம் எடுத்து நம் சிறுநீரகங்களுக்கு அத்தகைய சக்திகளை பாய்ச்சினால் இந்த விஞ்ஞானத்தினால் வரக்கூடிய எத்தகைய நஞ்சையும் அந்த துருவ நட்சத்திரத்தை போன்ற வடிகட்டும் மிக மிக சக்தி வாய்ந்த சிறுநீரகங்களாக, கிட்னிகளாக அந்த உறுப்பு உருவாகும். அந்த சக்தி பெற நாம் ஏங்கி தியானிப்போம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இருதயம் முழுவதும் படர்ந்து இருதயத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற
அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் கண்களில் உள்ள கருமணிகள் இரண்டும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. கண்கள் தோன்றிய பின்புதான் வேகமாக வெளியிலிருந்து வரக்கூடிய உணர்வுகளை பதிவாக்கி பரிணாம வளர்ச்சி நிலைகளும் அதிகரிக்கின்றது. இதைத்தான் கூர்மை அவதாரம் என்று வியாசகர் காட்டியிருப்பார். நம்முடைய கருவெளிகளில் துருவ நட்சத்திரத்தினுடைய உணர்வுகளை பதிவாக்கி அதில் இணைத்து அந்த கருவிலியோடு இணைந்த கண்ணினுடைய நரம்புகளிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியை படரச் செய்யும் பொழுது இந்த விஞ்ஞானிகள் எப்படி சக்தி வாய்ந்த தொலைநோக்கி என்று சொல்லுகின்றார்களோ, ஆண்டனாக்களை வைத்து வெகு தூரத்தில் இருப்பதை கவர்வது கொண்டு நாம் ஞான குருவின் துணை கொண்டு மாமகரிஷி ஈஸ்வராய குருவருடைய தொடர் கொண்டு துருவ நட்சத்திரத்தின் தொடர் கொண்டு 2000 சூரிய குடும்பங்களையும் தாண்டி அகண்ட அண்டத்தையும் அன்று அகசியன் எட்டி பிடித்தது கொண்டு நம்முடைய நினைவாற்றல் அந்த பேரண்ட மகரிஷிகளின்பாலே தொடர்பு கொள்ள முடியும். குரு இதை உபதேசிக்கும் பொழுது, எமது குரு எனக்கு கருவிலியில் இத்தகைய ஆற்றலை பதிவு செய்தார், அதை உங்களுக்குள்ளும் பதிவு செய்கின்றேன், நீங்களும் இதை எண்ணி ஏங்கி உங்கள் கருமணிகளில் அத்தகைய ஆற்றலை வளர்த்துக் கொள்ளுங்கள். கூர்மை என்றால் இந்த இடத்தில் நாம் நெற்றியை சுருக்கி கண்களை சுருக்கி பார்ப்பதல்ல. கருமணியில் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் பதிவாக வேண்டும். மகரிஷிகளுடைய உணர்வு அதில் இணைய வேண்டும். கருமணிகளிலே அந்த உயர்ந்த சக்தி இணைய வேண்டும். அந்த நரம்புகளிலே அந்த அலைக்கற்றைகள் ஓட வேண்டும். ஏனால் இன்று விஞ்ஞானிகள் வைத்திருக்கக்கூடிய ஆண்டனாக்கள் ஊசி போன்று கூர்மையாகவா இருக்கின்றது? இல்லை. அதிலே அதற்கென்று கெமிக்கலை தடவி அதிலே முலாமாக பூசி மூடி வைத்திருப்பார்கள். அதுபோன்றுதான் நாம் துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை, மகரிஷி உணர்வுகளை கண் கருமணிகளில் பூச வேண்டும். ஆக இந்த ஆற்றல் பெருக பெருக இதனுடன் தொடர் கொண்டு புருவ மத்தியில் அந்த வெளிச்சங்கள் தோன்ற தோன்ற இருந்த இடத்திலிருந்தே ஞான திருஷ்டி என்று சொல்வார்கள், ஞானக்கண் என்று சொல்வார்கள். அத்தகைய ஆற்றலை நாம் பெருக்கி பழகுதல் வேண்டும். நினைத்த மாத்திரத்தில் துருவ நட்சத்திரத்தின்பால் தொடர் கொண்டு அகண்ட அண்டத்தின் சக்தியை நாம் பெற்று இந்த உலகில் படர்ந்து கொண்டிருக்கும் எத்தகைய தீமையிலிருந்தும் இருள் சூழச்சியும் அறியாது ஏற்படக்கூடிய இனி வரக்கூடிய சில எதிர்கால மாற்றத்திலிருந்து நம்மையும் காத்து நம்ம மற்றவர்களையும் காக்கக்கூடிய சக்தியாக வர வேண்டும் என்றால் நம் கண் புலனறிவுக்கு
அத்தகைய ஆற்றல் தேவை. நம் கருமணிகள் அத்தகைய துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி படர வேண்டும் என்று ஏங்கி நாம் தியானிப்போம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் நரம்பு மண்டலம் முழுவதும் படர்ந்து நரம்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் எலும்பு மண்டலம் முழுவதும் படர்ந்து எலும்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் நெஞ்சின் பாகம் உள்ள விழா எலும்புகள் முழுவதும் படர்ந்து குருத்தெலும்பு முழுவதும் படர்ந்து அந்த எலும்புகளுக்குள் உறைந்துள்ள ஊன் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி படர்ந்து ஊனை உருவாக்கி கொண்டிருக்கும் அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. 27 நட்சத்திரங்களும் 27 விதமான கதிரியக்கங்களை வெளிப்படுத்துகின்றது. அது துகள்களாக தூசுகளாக பரவி வரும் சமயம் ஒன்றுடன் ஒன்று மோதும் பொழுதுதான்
ஒளி கற்றைகளாக, மின் கதிர்களாக, மின்னலாக பரவுகின்றது. இதைத்தான் ஆதியிலே அகஸ்தியன் அந்த மின்னல்களை நுகர்ந்து, ஒன்றல்ல இரண்டல்ல பல கோடி மின்னல்களை நுகர்ந்து தன் உடல் முழுவதும் அந்த சக்தியை, அதாவது தன் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களுக்குள் அதை சேமித்து நஞ்சை அடைக்கிடும் சக்தி பெற்று, என்றால் மின்னல் என்பதே கடுமையான நஞ்சு கொண்டதுதான். ஆனால் ஒளி கட்டைகளாக சீறி பாய்கின்றது. அந்த மின்னலை இவனுக்குள் ஒடுங்கி மின் கதிர்களாக, ஒளியின் சுடராக, அதாவது நாகப்பாம்பு தன்னுடைய விஷம் கொண்ட மற்ற உயிரினங்களின் மேல் பாய்ச்சி அதையே தன் உணவாக எடுத்து பல வருட காலம் அந்த நஞ்சின் சேமிப்பு அதிகமாகும் பொழுது அது நாகரத்தனமாக எப்படி மாறுகின்றதோ, வைரத்தை போன்று ஜொலிக்கின்றதோ, இதை போன்றுதான் 27 நட்சத்திரங்களுடைய மின் கற்றைகள் அதை நுகர்ந்து அதை வளர்த்துதான் அகஸ்தியன் துருவ நட்சத்திரமாக ஆனது. நம்முடைய எலும்புகள் அந்த கதிரியக்க சக்திகளை தாங்கக்கூடிய சக்தியாக நாம் பெறுதல் வேண்டும். ஒரு கோளுடைய வளர்ச்சியை, அதில் இருக்கக்கூடிய தாவர இனங்கள், அந்த உலோகங்களின் வளர்ச்சி தான். அந்த உலோகங்களிலே மிகவும் வலுப்பெற்றது. இப்படி நட்சத்திரங்கள் மூலமாக இந்த கடல் நீரிலே மணல்களாக மாறி இருப்பதைத்தான் விஞ்ஞானி யுரேனியமாக இன்னும் எத்தனையோ பெயர்கள் கொண்டு ஆற்றல் மிகுந்த சக்திகளாக உருவாக்கி அணு உலைகளையும் அணு குண்டுகளையும் அவர் தயார் செய்து வைத்திருக்கின்றார்கள். அதில் அவ்வளவு வெப்பங்கள் வெளிப்படுகின்றது, அவ்வளவு பெரிய வேலைகளை அது செய்கின்றது, சிறிதளவே இருக்கக்கூடிய யுரேனியம். அதுபோன்றுதான் அகஸ்தியனும் சரி, அவனை பின்பற்றிய சென்ற ஏனைய ரிஷிகளும் இந்த 27 நட்சத்திரம் அந்த கதிரியக்கங்களைத்தான் ஆற்றல் மிக்கதாக, சக்தி வாய்ந்தவர்களாக, ஒளியின் சுடராக மாறினார்கள். அதை போன்று நாமும் அந்த சக்தி பெறுதல் வேண்டும். நம் நரம்பு மண்டலங்களிலும் எலும்பு மண்டலங்களிலும் அந்த ஊனுகளிலும் இத்தகைய சக்திகளை பெற்று விளைய வைத்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை சேர்த்தம் என்றால் நம்முடைய நரம்புகளும் எலும்புகளும் அது உறுதி பெறும். அந்த எலும்புக்குள் உள்ள ஊனிலும் ஒளியின் அணுவாக உருவாகும் ஆற்றல் பெறும். அதனால் அந்த எலும்புகள் என்பதுதான் மேக்னெட் பவர் என்று சொல்வது, காந்த சக்தி. அந்த காந்த சக்தி நமக்குள் கூடி விண்ணினுடைய ஆற்றலை மிக மிக எளிதில் நாம் கவர முடியும். நமக்கு ஞானகுரு உணர்த்தியது போன்று, நான் ஒருவன் இந்த சக்தி பெற்றால் பத்தாது, ஒரு நெல் என்றும் பசியாராது, பல நெல்களாக குவிய வேண்டும் என்று சொன்னது போன்று, நாமும் ஞான குருவை போன்று, மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரை போன்று அந்த விண்ணினுடைய ஆற்றலை இந்த சரீரத்திலேயே இப்பொழுது இருந்தே நாமும் ஆற்றல் மிக்கவர்களாக நமக்குள் அந்த காந்த சக்தியை கூட்டி விண்ணினுடைய ஆற்றலை கவரும் ஆற்றல் பெற வேண்டும். அகஸ்தியன் நுகர்ந்த அந்த பல கோடி மின்னல்களின் ஆற்றல் மிக்க சக்தி ஞானகுருவின் அருளால், மாமகரிஷி ஈஸ்வராய குருவின் அருளால் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா.
இவ்வாறு சுவாசிக்கும் உணர்வு நமக்குள் பேரருள் பேரொளியாக மாறுகின்றது. துருவ நட்சத்திரத்தின் சக்தியை இழுத்து கவர்ந்து நமது ஆன்மாவாக, வெறும் வட்டமாக, அருள் ஒளி வட்டமாக, நம் ஆன்மாவை ஜொலித்திடும் நிலையாக, நம் ஆன்மாவை பிரகாசித்திடும் நிலையாக ஒரு பெரும் சந்தர்ப்பம் இப்பொழுது உருவாகின்றது. உடலை சுற்றி அந்த வெளிச்சமாக துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தி நம் எலும்புகளில் நரம்புகளில் படர்ந்து சுழன்று அது வெளிவரும் பொழுது ஒளி வட்டமாக அது தெரிய வரும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் தசை மண்டலம் முழுவதும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் தோல் மண்டலம் முழுவதும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. இந்நேரம் வரை எடுத்த இந்த வீரிய சக்தியை நாம் நம்முடைய வாழ்க்கையின் சந்தர்ப்பத்தில் எந்த நேரத்திலும் வினாடிக்கும் குறைவான நேரத்திலே துருவ நட்சத்திரத்தின் உணர்வை இழுத்து கவர்ந்து சுவாசித்து நமக்கு பாதுகாப்பு கவசம் போன்று நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்குத்தான் குருநாதர் இப்படி எல்லா உறுப்புகளிலும் அந்த அணுக்களுக்கும் துருவ நட்சத்திரத்தின் உணவை உணவாக கொடுக்கும் ஒரு பழக்கமாக பயிற்சியாக நமக்கு கொடுத்துள்ளார்கள். இதை நாம் சீராக பயன்படுத்திக் கொள்வோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் தாய் தந்தை இரத்த நாளங்களிலே கலந்து அவள் உடல் முழுவதும் படர்ந்து அவள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. திருமணமானவர்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி கணவனுக்கு கிடைக்க வேண்டும் என்று மனைவியும், மனைவிக்கு கிடைக்க வேண்டும் என்று கணவனும் ஏங்கி தியானி. பெற்றோர்கள் குழந்தைகளை எண்ணி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் குழந்தைகள் பெற்று அகசியனை போன்று உலகை காத்திடும் அருஞானியாக மெய்ஞானியாக வளர்ந்திட வேண்டும் என்று ஏங்கி தியானி.
தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைத்து உயிராத்மாக்களும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் அமர்ந்து தியானம் செய்யும் எங்கள் வீடு முழுவதும் படர்ந்து எங்கள் வீட்டை சுற்றிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி படர்ந்து தரைகளிலும் சுவர்களிலும் அந்த அரும்பெரும் சக்தி படர்ந்து எங்களை அறியாது சேர்ந்த தீய வினைகள், சாப வினைகள், பாவ வினைகள், பூர்வ ஜென்ம வினைகள் அனைத்தும் அகன்று இந்த வீட்டில் வசிப்போர் அனைவரும், இந்த வீட்டிற்கு வருகை புரிவோர் அனைவரும், இந்த வீட்டை நினைப்போர் அனைவரும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற்று அவர்கள் வாழ்க்கையில் பொருளறிந்து செயல்படும் திறன் பெற்று, சிந்தித்து செயல்படும் அருள்ஞான சக்தி பெற்று, உடல் நலம் பெற்று, மனபலம் பெற்று, மகிழ்ந்து வாழ்ந்திடும் அருள் சக்தி பெற்று என்றென்றும் அவர்கள் மகரிஷிகளின் அருள்வட்டத்தில் இணைந்து மகிழ்ந்து மகிழ்ந்து வாழ்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. நாங்கள் பார்ப்போர் அனைவரும், எங்களை பார்ப்போர் அனைவரும், நாங்கள் நினைப்போர் அனைவரும், எங்களை நினைப்போர் அனைவரும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற்று அவர்கள் வாழ்க்கையில் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று அருள் மகரிஷிகளின் அருள்வட்டத்தில் அவர்கள் இணைந்து அருள் வாழ்க்கை வாழ்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. எங்களை அறியாது சேர்ந்த பகைமைகள் அகன்று ஒன்றுபட்டு வாழ்ந்திடும் அருள்ஞான சக்தி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் தொழில் செய்யும் இடங்கள் முழுவதும் படர்ந்து அங்கே தொழில் செய்வோரும், பணிபுரிவோரும், வரும் வாடிக்கையாளர்கள் அனைவரும், அவர்கள் குடும்பத்தார் அனைவரும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற்று அவர்கள் அனைவரும் இருள் நீக்கி பொருள் காணும் திறன் பெற்று, மெய்ஞானம் பெற்று, மெய்ப்பொருள் காணும் திறன் பெற்று அவர்கள் அனைவரும் உடல் நலமும் மனபலமும் மகிழ்ந்து வாழ்ந்திடும் சக்தியும் பெற்று என்றென்றும் மன மகிழ்ச்சியுடன் மகரிஷிகளின் அருள்வட்டத்தில் மகிழ்ந்து வாழ்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. அவர்கள் பயன்படுத்தும் அந்த பொருள்கள் அனைத்தும் அவர்களுக்குள் பயனுள்ளதாக
மகிழ்ச்சி ஊட்டக்கூடியதாக அருள் வழியில் அருள் வாழ்க்கை வாழச் செய்யும் அந்த அருள் சக்திகளாக அந்த பொருள்கள் அமைந்திட, அந்த பயனை அடைந்திட அருள்வாய் ஈஸ்வரா. உற்பத்தியாகும் பொருள்கள் அனைத்திலும் அந்த மகரிஷிகளின் அருள் சக்தி படர வேண்டும் ஈஸ்வரா. எங்களுக்குள் அருள் வழியில் அந்த தொழில் வளமாக பெருகி அருள் செல்வமும் அருள்ஞான செல்வமும் பெற்று செல்வ செழிப்புடன் நாங்கள் அனைவரும் மகிழ்ந்து வாழ்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. சப்தரிஷி மண்டலங்களின் பால் நினைவை செலுத்தி சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இப்பொழுது நம்முடைய குலங்களின் தெய்வங்களான முன்னோர்கள் மூதாதையர்களின் உடலை விட்டு பிரிந்து சென்ற உயிரான்மாக்களும், நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற உறவினர்கள், நண்பர்கள், மற்றவர்களின் உயிரான்மாக்கள் அனைத்தும் குரு அருளால் அந்த சப்தரிஷி மண்டல ஒளி கடலிலே கலந்து அங்கே உடல் பெறும் உணர்வில் கரைந்து உயிருடன் ஒன்றிய உணர்வுகள் அனைத்தும் ஒளியின் சுடராக, ஒளியின் அறிவாக சப்தரிஷி மண்டலத்திலே நிலைத்து அவர்கள் அனைவரும் சப்தரிஷி என்ற நிலை அடைந்திட அருள்வாய் ஈஸ்வரா. ஏற்கனவே சொன்னது போன்று கூர்மை அவதாரம் என்று நம் கண் கருவிலிக்கு நாம் கொடுத்த குரு வழியில் கொடுத்த அந்த உயர் சக்தியின் துணை கொண்டு, நினைவாற்றலை குருவின் துணை கொண்டு நமக்கு தெரிந்த வரையில் முன்னோர்கள் மூதாதையர்கள் உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மாக்களுடைய அந்த உயிரின் முகப்பிலே சப்தரிஷி மண்டல உணர்வுகளை இணைத்து அந்த இணைத்த, அதாவது அந்த முகப்பிலே அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளையும் சப்தரிஷி மண்டல உணர்வுகளை இணைத்து நாம் உந்தி விண்ணை நோக்கி செலுத்தி சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய வேண்டும் என்று நாம் செலுத்தப்படும் பொழுது நாம் பாய்ச்சும் அந்த சப்தரிஷி மண்டல துருவ நட்சத்திர உணர்வுகள் அந்த உயிரான்மாருடைய முகப்புகளிலே சிறுக சிறுக பெருக துருவ நட்சத்திரம் சப்தரிஷி மண்டலம் வெளிப்படுத்தும் மலைகள் இந்த பூமிக்குள் வரும் சமயம் ஒத்த உணர்வின் துணை கொண்டு இந்த ஆன்மாக்கள் இந்த புவி ஈர்ப்பின் பிடிப்பை கடக்கப்பட்டு சிறுக சிறுக விண் செல்லும் நிலையாக சப்தரிஷி மண்டலத்தின் ஈர்ப்போட்டத்திற்கு சென்றடையும். அங்கே சென்றது உடல் பெருமுணர்வுகள் அங்கே கரையப்படுகின்றது. சப்தரிஷி என்ற நிலையில் அடைகின்றார்கள்.
இது அடிக்கடி நாம் செய்ய வேண்டிய தலையாய கடமையாகும். அது மட்டுமல்ல, அவர்கள் விண் சென்றிருந்தாலும் அவர்கள் விண் செல்ல வேண்டும் என்ற நினைவு நமக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். விண் செலுத்தி விட்டோம் என்று விட்டுவிடக்கூடாது. என்றால் நம்மை குழந்தையாக இருந்து நம்மை எப்படி அவர்கள் வளர்த்தார்களோ, நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்களை அவர்கள் அங்கே சப்தரிஷி மண்டலத்தில் அங்கே இணையப்படும் பொழுது அது குழந்தை பருவமாக அவர்கள் வளர்ந்து சப்தரிஷி என்ற நிலையை அடைகின்றார்கள். ஒரு மரத்தினுடைய விழுது எப்படி தொடர்ந்து அதை வாழ்வாங்கு வாழச் செய்கின்றதோ, அதை போன்று நம்மை வாழச் செய்த அந்த சக்திகளை நாம் இன்னொரு உடலுக்குள் புக விடாதபடி, இன்னொரு உடல் பெறாதபடி ஒளி சரீரம் பெறச் செய்ய வேண்டும். ஒளி வித்துகளாக நாம் மாற்ற வேண்டும். என்றால் அதைத்தான் ஒவ்வொரு ரிஷியும் ஞானியும் சாதாரண மனிதர்களை தேடி வந்து அவர்கள் மனம் மகிழும்படி அவர்கள் துன்பங்களை இன்னல்களை போக்கி அவரிடமிருந்து மகிழ்ச்சியான வாக்குகளை வாங்கி அவர் மூலமாக உந்தப்பட்டு விண் சென்றார்கள். ஆக நமக்கு அந்த உந்து விசை தேவை. ஆக நம்முடைய முன்னோர்களை நாம் விண் செலுத்தினோம் என்றால் நமக்கு பின்வரும் சந்ததியும் அதே வழியாக நம்மையும் அங்கே விண்ணுக்கு அழைத்து செல்லும். ஆக விண் செலுத்தக்கூடிய நிலைகளை நாம் உருவாக்கி, விண் செல்லும் நிலைகளை நாம் உருவாக்கி, வெகு காலம் இடைவெளி விட்ட நிலைகளை மாற்றி அமைத்து நம் குரு வழியில் உடலை விட்டு பிரிந்து சென்ற அனைத்து உயிரான்மாக்களை நாம் விண் செலுத்துவோம். அழியா ஒளி சரீரம் பெறச் செய்வோம். பிறவியில்லா நிலை அடையச் செய்வோம். அதன் மூலம் இந்த பரமாத்மாவை நாம் பரிசுத்தப்படுத்துவோம். விண் சென்ற எங்களுடைய முன்னோர்கள் மூதாதையருடைய நல்லாசி என்றென்றும் எங்களுக்கு அவர்கள் அந்த நல்லாசி வழங்க வேண்டும். அந்த நல்லாசி நாங்கள் பெற வேண்டும். ஈஸ்வரா, அகஸ்தியமா மகரிஷிகளின் அருள் சக்தியும், துருவ மகரிஷிகளின் அருள் சக்தியும், துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும், சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் மேகங்களில் படர்ந்து மேகங்கள் அனைத்தும் ஒன்று கூடி நல்ல மழை பெய்து ஏரி குளங்கள் அனைத்தும் நிரம்பி தாவர இனங்கள் அன்று அகஸ்தியன் வாழ்ந்த காலத்திலே உருப்பெற்ற அருள் தாவர இனங்கள் மனிதனை அருள்வழியில் அழைத்துச் செல்லும் அத்தகைய தாவர இனங்கள் வளர்ந்து இந்த காற்று மண்டலத்தையே பரிசுத்தப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த தாவர இனங்களாக உருவாகி இந்த உலக மக்கள் இருளை போக்கிடும் சக்தியாக அது படர்ந்து உலக மக்கள் அனைவரையும் அமைதி பெறச் செய்யும் அருள் தாவர இனங்களாக வளர்ந்திட அதன் வழி இந்த ஊரும் உலகமும் உலக மக்களும் என்றென்றும் மன மகிழ்ச்சியுடன் பேரருள் பேரொழியாக பெற்று இந்த பூமியிலே வாழும் ஒவ்வொரு மனிதனும் பிறவியில்லா நிலை என்னும் அருள் வாழ்க்கை வாழ்ந்து பிறவியில்லா நிலை என்னும் அடையக்கூடிய அந்த தகுதி பெற்று ஒவ்வொரு உயிராத்மாவும் அகஸ்தியனை போன்று துருவ நட்சத்திரத்தை போன்று இந்த உலகுக்கு வழிகாட்டிகளாக வளர்ந்திட வாழ்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. ஆனால் நாம் குரு காட்டிய வழியில் நினைவினை மேகங்களில் அந்த அருள் உணர்வுகளை படரச் செய்து அதன் வழி அருள்மழையாக ஒளியச் செய்யும் பொழுது இத்தகைய செயற்கரிய செயல்களை செய்ய முடியும். இந்த நீர் சக்தியின் துணை கொண்டுதான் இந்த பூமியை பரிசுத்தப்படுத்த முடியும். இந்த பூமியில வாழக்கூடிய மக்களையும் ஞானிகளாக்க முடியும் என்று குரு வாக்கு. அது மனிதர்கள் எத்தகைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றார்களோ அந்த உணர்வுகள் கலந்துதான் மழை நீர்கள் பெய்கின்றது. ஆக நாம் அனைவரும் சேர்ந்து ஏற்கனவே சொன்னது கொண்டு கூர்மை அவதாரம் நம் கண்ணின் நினைவாற்றலை
அந்த கருமணிகளில் சக்தி வாய்ந்த அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை தட்டி எழுப்பி அதன் மூலம் அகண்ட அண்டத்தினுடைய சக்தியை விண்ணினுடைய ஆற்றலை நுகர்ந்து மேகங்களிலே படரச் செய்து இந்த பூமியிலே படர்ந்து இருக்கக்கூடிய சகல நச்சுத்தன்மைகளையும் ஒடுக்கிடும் சக்தியாக இந்த நஞ்சையை ஒளியாக மாற்றிடும் சக்தியாக நாம் பரவச் செய்து நம்மை காத்து, நம் வீட்டை காத்து, இந்த ஊரை காத்து, உலகை காத்து, இந்த பூமியை காக்கக்கூடிய தெய்வீக சக்திகளாக நாம் பெறுவோம். நம்முடைய மூச்சு, அதாவது நாம் நுகர்வதை காட்டில் நம்முடைய மூச்சு பரிசுத்தமான மூச்சாக, ஞானிகள் உணர்வு கலந்த மூச்சாக பலரச் செய்து எல்லோரையும் வாழ வைப்போம். அருள் வழியில் எல்லோரும் அருள் வழியில் வாழும் பொழுது நாமும் அந்த அருள் வாழ்க்கையில் பங்கு கொள்ள முடியும். அத்தகைய பேரருள் பேரொளி கொண்ட பூமியாக, சொர்க்க பூமியாக நாம் உருவாக்குவோம். அனைவரும் அந்த நிலை பெற அனுதினமும் தியானிப்போம், பிரார்த்திப்போம். எல்லா மகரிஷிகளையும் வேண்டி இந்த தியானத்தை நிறைவு செய்வோம்.